போன வீடியோல கேழ்வரகு ஆப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துருந்தோம். அதுக்கு இன்னைக்கு சைட் டிஷ் கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 3/4 கப் கடலை ஓவர் நைட் சோக் பண்ணதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஒரு 5லேருந்து 6 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா இதை ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு, காஞ்ச மிளகாய், ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 3/4 பங்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வேக வச்சிருக்கிற கடலையில இருந்தும் ஒரு கரண்டி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் கூட இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து விழுத அரைச்சிக்கோங்க. கடாயில் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர் ஆயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துட்டு வேக வச்சிருக்கிற கடலையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி ரெடி.